சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே, சுக்கிரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய். சிந்தை தன்னில் உன்பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றிவிடுவாய். ஜகமெல்லாம் உன்மாயை புகழ எண்ணாலாமோ சிறியனால் முடிந்திடாது. சொந்தவன் மைந்தனாய் எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா. சிவசிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ. அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதரட்சகையும் நீயே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. காமாட்சியம்மன் தேவி திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனலில் எப்போவுமே ஆலய தரிசனம் அப்படின்ற பகுதியில் நிறைய கோவில்களை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆலய தரிசனம் பகுதியில் கோவிலை பற்றி அப்டேட் பண்ணியே கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு திருத்தலத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஏன் முக்கியமான திருத்தலம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் காஞ்சி மகா பெரியவாளோட குலதெய்வம். எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் பாருங்கள். ரொம்ப ஆன்மீக விஷயங்கள், ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் கோவிலை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அந்த அம்பாள் கோவில் எது அப்படின்னா, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் தான். பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் இருக்குது. எண்ணற்ற பக்தர்களோட கஷ்டங்களை போக்கி அருள்பாலிக்கும் இந்த மதுரகாளி அம்மனின் திருக்கோவிலோட பெருமை என்ன அப்படின்றத இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்கலாம். 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால கோவில் இது. முதலாம் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இந்த தலத்தில் ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்குது. 4 அடி உயரத்தில் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும் மதுரகாளியம்மன் திருவடியில் அரக்கர் கிடையாது. எப்போவுமே அம்பாள் அப்படின்னு சொன்னாலே அம்பாளோட திருவடியில் அரக்கன் துவம்சம் பண்ண மாதிரி இருப்பா. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. உடுக்கை, பாசம், சூலம், அக்ஷய பாத்திரம் இது எல்லாமே ஏந்தி ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக அருள் பாலிக்கிற நிலையிலேயே காட்சி கொடுக்குறா அம்பாள். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது மகா பெரியவாளும் ரொம்ப சாந்த ஸ்வரூபி. பெரியவாளை பார்க்குறதுக்கே காருண்யமான கருணை பொங்கும் விழிகள் பெரியவாளோடது. அம்பாளோடும் எவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கா பாருங்க. பெரியவாளோட குலதெய்வமும் சாந்த ஸ்வரூபியாகவே இருக்கா. இந்த திருக்கோவில் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும். திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களில் மட்டும்தான் இந்த கோவில் திறக்கப்பட்டு இங்கே பூஜைகள் நடக்கிறது. மீதி நாளில் பார்த்தேன்னா மதுரகாளி அம்மன் பெரியசாமி மலையில் தங்கறதா இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் கிடையாது. இந்த கோவிலில் பக்தர்கள் எல்லாருமே தங்களோட பக்திக்கு பிரார்த்தனைக்கு நேர்த்தி கடனா மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறா. ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழிபாடு இது. இந்த தலத்தோட ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம். திருமண தடை அகலணும், கல்யாண வரம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் சில தீய சக்திகள், அதாவது பில்லி சூனியம் வைக்கிறது சொல்வா இல்லையா, அந்த மாதிரி தீய சக்திகளோட பாதிப்பு இருந்தால் இங்கே வந்து அம்பாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணினா அந்த தீய சக்திகள் உடனேவே விலகிறது அப்படின்றதும் நம்பிக்கை. அதுதான் ஐதீகமும். அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, மதுரையை எரித்த சிலப்பதிகார நாயகி கண்ணகி மன அமைதி பெறுவதற்காக இந்த தலத்துக்கு வந்ததாகவும் புராணத்தில் கூறப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த தலத்தில் வசித்து வந்த செல்லியம்மனை துயரப்படுத்திய தீய மந்திரவாதியை மதுரையிலேருந்து வந்த காளியம்மன் அழித்து பக்தர்களை காப்பாற்றி இந்த தலத்தில் அமர்ந்தாள் அப்படின்னும் சொல்லப்படுறது. விசேஷங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு திருத்தலம் மதுரகாளியம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் பூஜை பண்ணும்போது, தீபாராதனை காட்டும்போது முதல்ல பெரியசாமி மலையை நோக்கி மேலே தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறம்தான் மதுரகாளியம்மனுக்கு தீபாராதனை காட்டுறா. இங்கே செல்லியம்மனுக்கு தான் முதல் மரியாதை செய்யப்படுறது. எவ்வளோ ஒரு விசேஷங்கள் நிறைந்த நம்ம மகா பெரியவாளோட குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த திருவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவிலை இன்னைக்கு நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆலய தரிசனம்,
நிறைய திருக்கோவில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோவிலாக போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலோட. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.